ஓகே, இப்போ நான் வந்து சிஏ ஃபைனல் எஃப்ஆரில் ஒரு சூப்பர் Q&A வந்திருக்கேன். என்னென்னா, நீங்கள் வந்து யூ ரன்னிங் அ கம்பெனி அண்ட் அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சன்ட்ரி டேட்டாஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. பிகாஸ் யூ செல்லிங் யோர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் கிரெடிட். ஓகே, அந்த கிரெடிட் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த கிரெடிட் பீரியடில் எத்தனை மாதத்துக்குள்ளே பணம் நமக்கு வர மாதிரி இருந்தால் அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸை நம்ம கரண்ட் அசெட் கீழே போடணும், எத்தனை மாதத்தை தாண்டிடுச்சுன்னா அதை நான் கரண்ட் அசெட் கீழே போடணும் அப்படிங்கிறதா இங்கே டிபேட்டு. சரியா? ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம்னா 12 மந்த்துக்குள்ளே இருந்தால் அந்த ட்ரேட் ரிசீவபிளில் கரண்ட் அசெட்டில் போடுவோம், 12 மந்த்தை தாண்டிடுச்சுன்னா அதை நான் கரண்ட் அசெட்டில் போடுவோம். இதுதான் நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இண்டேஸ் 1ல் பேரா நம்பர் 60லையும் 61லையும் ரெஃபர் பண்ணி பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 12 மந்த்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ட்ரேடிங் சைக்கிளில் பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் ஒரு என்டையர் ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஒரு ட்ரேடிங் சைக்கிள் எவ்வளோ டைம் எடுக்கும்னு பாருங்கள். ஒரு கஸ்டமரை பிடிச்சா அவங்களுக்கு வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கொடுத்து அவங்ககிட்டேருந்து பணம் வரதுக்கான அந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளுங்கிறது ஒரு 15 மாதம் 18 மாதம்னு எடுத்தால் கண்டிப்பாக ட்ரேட் ரிசீவபிள்ஸுமே உங்களுக்கு 12 மாதத்துக்குள்ளே வந்துடணும். அப்போ தான் கரண்ட் அசெட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. 18 மாதம் டைம் கொடுங்க. 18 மாதத்துக்குள்ளே கலெக்ட் ஆச்சுன்னா அது கரண்ட் அசெட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்லை 18 மாதத்துக்கு மேலே ஆகுது ரிசீவபிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னா அப்போது நீங்கள் அதை நான் கரண்ட் அசெட்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன்னா ஆல் தி ஈவெண்ட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ட்ரேடிங் ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்படி கன்க்ளூட் பண்ணுங்கள், அப்போ தான் பெட்டராக இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ் இருக்காங்களே, தட் இஸ் பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியணும்னா, ஓகே ஆப்ரேட்டிங் சைக்கிள் உங்களுக்கு 18 மாதம் 15 மாதம் வாட் எவர். ஸோ 15 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எல்லாத்தையும் கரண்ட்டாகவும் 15 மாதம் கழித்து வரக்கூடியது நான் கரண்ட்டாகவும் பிரிச்சிருக்கீங்க, எல்லாம் ஃபைன். பட் ஸ்டில் எதுக்கும் ஒரு தடவை பேரா 61 என்ன சொல்கிறாங்க இண்டேஸ் 1லனா, நீங்கள் ஒரு டிஸ்க்ளோஷர் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது நாங்கள் ட்ரேட் ரிசீவபிள்ஸை கரண்ட் அண்ட் நான் கரண்ட்னு பிரித்ததுக்கு பேஸ் வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிள் விச் இஸ் 18 மாதம். பட் ஸ்டில் வித் அந்த என்டையர் ட்ரேட் ரிசீவபிள்ஸில் வித்தின் 12 மந்த்ஸ் நாங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும், அப்புறம் எதெல்லாம் 12 மந்த்ஸ் கழிச்சு தான் வருங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை பிரித்து காமிச்சு டிஸ்க்ளோஷரில் போட்டுருங்க. ஸோ தட் எனி யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு சி 12 மாதத்துக்குள்ளே எவ்வளோ கலெக்ட் ஆகும், 12 மாதம் கழிச்சு என்ன கலெக்ட் ஆகுன்றதை பார்க்கறதுக்கு டிஸ்க்ளோஷர் பார்த்துப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் பிரிச்சிருக்கிறது எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கீங்க, யூ யூஸ்ட் ஆப்ரேட்டிங் சைக்கிள், தட் இஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த விஷயம். ஐ லைக் இட் வெரி மச். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட மீட் பண்ணுறேன். பாய்.